அண்மை செய்தி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளராக சி அன்புமணி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளராக சி அன்புமணி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கும் பாமக முன்னதாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமகவின் வேட்பாளரை நிறுத்துவதற்கு குறித்து ஆலோசித்ததாகவும் அதற்கு பாஜக அனுமதி வழங்கியதாகவும் தகவல் கிடைத்திருந்தது. இந்நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பாமக வேட்பாளராக சி அன்புமணி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைப்பில் இருக்கிறார். பேசுவோம். கோகுல், கூடுதல் விவரங்கள். விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளராக சி அன்புமணி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அன்புமணி வன்னியர் சங்கத்துடைய மாநில துணைத் தலைவராக இருந்து வருகிறார். பாட்டாளி மக்கள் கட்சியில மாநில செயற்குழு உறுப்பினராக அன்புமணி இருந்து வருகிறார். 2016ஆம் ஆண்டு பாமக தனித்து போட்டியிட்ட போது இதே விக்கிரவாண்டி தொகுதியில பாமக வேட்பாளராக அன்புமணி போட்டியிட்டு இருக்கிறார். இரண்டாவது முறையாக பாமக சார்பாக விக்கிரவாண்டி தொகுதியிலேயே சி அன்புமணி வேட்பாளராக போட்டியிட இருக்கிறார். குறிப்பாக 2016ஆம் ஆண்டு ஏறக்குறைய 42,000 வாக்குகளை பாமக வேட்பாளராக போட்டியிட்ட அன்புமணி பெற்றிருக்கிறார். ஏறக்குறைய 23% வாக்குகளை அப்போது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் பாமக பெற்றிருந்தது. பாமகவும் தற்பொழுது வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே திமுக நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை அறிவித்திருந்த நிலையில பாமகவுடைய வேட்பாளராக சி அன்புமணி தற்பொழுது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. கோகுல், இந்த குறிப்பிட்ட தொகுதியில யார் யார் வேட்பாளர் என்பது குறித்து பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்த நிலையில இவரை குறிப்பாக வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான பின்னணி என்ன இருக்கிறது? நிச்சயமாக ஏற்கனவே நான் கூறியது போல நம்ம ஏற்கனவே அந்த செய்தியை வெளியிட்டிருந்தோம். அன்புமணி மற்றும் புகழேந்தியோட பெயர் பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக நம்ம ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். புகழேந்தி விழுப்புரம் மாவட்டத்துடைய கிழக்கு மாவட்ட தலைவராக இருக்கிறார். அவருடைய பேரும் பரிசீலனை செய்யப்பட்டது. அன்புமணி வன்னியர் சங்கத்துல ஏற்கனவே பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டவர். வன்னியர் சங்க இடஒதுக்கீடு போராட்டத்தில் எல்லாம் அன்புமணி கலந்து கொண்டவர். தற்பொழுது வன்னியர் சங்கத்துடைய மாநில துணைத் தலைவராக இருக்கிறார். பாமகவுடைய மாநில செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கிறார். 2016ஆம் ஆண்டு போட்டியிட்ட போது ஒரு கணிசமான வாக்கு அன்புமணி பெற்றிருந்தார். குறிப்பாக தனித்து போட்டியிட்ட போதே மாற்ற முன்னேற்றம் அன்புமணி என்ற முழக்கத்தோடு பாட்டாளி மக்கள் கட்சி அப்பொழுது தனித்து போட்டியிட்டது. 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அன்புமணி அப்பொழுது வேட்பாளராக களமிறக்கப்பட்டார். ஏறக்குறைய 42,000 வாக்குகளை அப்போது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில அவர் பெற்றிருந்தார். அந்த அடிப்படையில் மீண்டும் அன்புமணிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய ஒரு கணிசமான வாக்குகளை பெறுவதற்கும் குறிப்பாக கடுமையான போட்டி இந்த தேர்தல் களத்துல இடைத்தேர்தலில் இருக்கும் என்று கூறப்படுகிறது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில பாமகவிற்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறது. அந்த வாக்கு வங்கியை மீண்டும் நிரூபிப்பதற்காக தான் இடைத்தேர்தலில் போட்டி இல்லை என்ற கொள்கையிலிருந்து விலக்கிக் கொண்டு பாமக தற்பொழுது போட்டியிடுவதாகவும் அதே நேரத்தில் நேரடியாக அவருடைய வேட்பாளரை களத்தில் இறக்கியிருக்காங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில மட்டும் ஏறக்குறைய 32,000 வாக்குகளை பாமகவோட வேட்பாளர் பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் மீண்டும் 2016இல் போட்டியிட்ட சி அன்புமணிக்கு மீண்டும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பை பாமக வழங்கியிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்.